மை டியர் கௌதமிய செல்லக்குட்டீஸ், நிறைய பேர் கிரேஸ் மார்க்ஸ் கேட்டு இருந்தீங்க. 10th சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நம்முடைய ஆசிரியர் சங்கத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டாங்க. அந்த அஃபீஷியல் ப்ரூஃபோட வந்திருக்கேன். எந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க், எதனால் கிரேஸ் மார்க்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, வாட்ஸ்அப் சேனலை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் இதுக்கு கண்டிப்பாக கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ப்பா. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ 10th சயின்ஸு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் 2 மார்க்கில் கெமிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கேட்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 கம்பல்சரியிலுமே ஃபிசிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 22 கொஸ்டின் கம்பல்சரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் பண்ணால் கிரேஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க நம்முடைய தேர்வுத்துறைக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா எப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் என்று பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அப்போ தான் ஆகும். ஸோ 10th எல்லா எக்ஸாமும் முடிஞ்சனால இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வேணால் கன்ஃபார்ம் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிரேஸ் மார்க்ஸ் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முன்னாடியே கூட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. போன வருஷம் அப்படி தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? நாமளும் அதுக்கு வீடியோ போட்டதும் போன வருஷம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிழைகள் இருக்குது இதில். ஸோ அந்த எந்த பிள்ளைன்னு கன்ஃபார்ம் எனக்கு சரியாக தெரில. பட் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆஃபீஷியல் நியூஸ் தான். நான் கிளிப் கூட இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆஃபீஸாக நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அது நியூஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆஃபீஸில் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துடும். ஓகேங்களா? தெரிய வந்தோடனே நம்மளுடைய கௌதமி சேனலில் நாம தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவான பதில் எதுவுமே கிடைக்கலப்பா. கண்டிப்பாக தெளிவான பதில் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நாளைக்கு மார்னிங், நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ நாளைக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணால் ஒரு அப்டேட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்டேட் உடனே உங்களுக்கு நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கப்பா. ஷேர் பண்ண தான் இந்த நியூஸ் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்தது அப்டேட்ஸ் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ் தான் முக்கியமாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் மட்டும் தான் கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. நான் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வேறு எதுவும் பேச விரும்பல. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம்ப்பா. ஸோ ஓகே சொல்லக்கூடி. ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.